இதுதான் என்ட்ரன்ஸ். பிபிஎம் மெத்தடிஸ்ட் சர்ச்சு இரும்புலியூர் தலைமை இடம். இது வந்து என்ட்ரன்ஸ், கன்வென்ஷன் ஹாலோட என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு நாளும் என்னை உடைத்து என்னை உங்களுடைய சித்தத்தின்படி உமக்கு ஏற்ற பாடல்களை கடைகள் அங்கே கடைகள் முதல்ல இந்த வயலில் கடைங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. இப்போ கடைலாம் இல்லை, கடைலாம் ஓரம் போட்டு. எந்த ஊழியம் நாம் செய்வதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுடைய நடத்தின்படி ஆலோசனையின்படி நாம் செய்வதாக காணப்பட வேண்டும். పరిచయం చేసిన దేవుని చిత్త ప్రకారంగా పరిశుద్ధుల నడిపింపు ప్రకారంగా దేవుని ఆలోచన ప్రకారంగా చేయవాలని మనం ఉండవలెను. So the word of God, Jesus said, those who do the will of my Father will enter into the kingdom of God. அந்ததாக இயேசு சொன்னது போல பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்னார். అవును, పరలోకమందున తండ్రి చిత్తము చేయవారే దేవుని యొక్క రాజ్యంలో ప్రవేశించుదురు అని యేసు సెలవించి ఉన్నాడు. So when we all know Matthew Gospel chapter 7 verse 21, நம்ம எல்லாரும் அறிந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு சுவார்த்தை 7ஆம் அத்தியாயம் 21ஆம் வாక్యం ఈ కార్యం చదువుచున్నాం. If you are doing the will of the Father, only we will be entered in the kingdom of God. தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். అవును, తండ్రి చిత్తము చేయవారే దేవుని యొక్క రాజ్యంలో ప్రవేశించుదురు. Whatever we do according to the will of God, according to the plan of God, we must be doing. நாம் எதை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி செய்கிறவர்களாக இருப்போமாக. అవును, మనం ఏమి చేసినా దేవుని చిత్త ప్రకారంగా దేవుని యొక్క సంకల్పం చొప్పున చేయవాలగా ఉండును గాక. Waiting for the God's time. நாம் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருப்போம். దేవుని యొక్క సమయం కొరకు కనిపెట్టువాలగా ఉండుము. Right things, right place, right time we must be doing. That is the perfect will of God. சரியான காரியங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பரிபூரணமான சித்தமாக இருக்கும். సరైనటువంటి కార్యములు సరైన రీతిలో సరైనటువంటి స్థలములో చేయడే అదే దేవుని యొక్క చిత్తమై ఉన్నది. How David did the will of God, he got the good testimony. Let manner every day we should do the perfect will of God, receive the good testimony from our God. எப்படி தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனால் சாட்சி பெற்றானோ அதே போல நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிபிஎம் பெந்தேகோஸ்தே சபையின் தலைமை இடம் இது. சென்னை தாம்பரத்தில் இரும்புலியூர், தாம்பரத்துக்கு பக்கத்தில் இரும்புலியூர், தாம்பரத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து இரும்புலியூர். இங்கே தான் அவருடைய தலைமை இடம், ஆஃபீஸ் அண்டு சர்ச்சு இங்கே செயல்பட்டு இருக்குது. முதல்ல வந்து அடையாறில் இருந்தது, இப்போது அங்கே இடம் சின்ன இடம், இது பெரிய இடம் வாங்கி இங்கே வந்து எப்படியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு இருக்குது. இப்போ கணக்குப்படி பார்த்தா அந்த ஹால் எல்லாம் இருக்குது. ஹாலுக்கு பின்னால் சமையல் கூட இருக்குது, சமையல் சாப்பிட்ற இடங்கள் இருக்குது, ப்ரேயர் ஹால்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் டென்ட் இருக்குது, அங்கே சில்ட்ரன்ஸுக்கு நடக்கும், ப்ரேயர்களுக்கு தனியாக ப்ரேயர் ஹால் இருக்குது. இது மாதிரி அதுக்கு பின்னால் கார் பார்க்கிங் அது இது மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அந்த மெயின் ஹால்லேருந்து கார் பார்க்கிங் போகிறதுக்கு வேன் வைப்பாங்க. கார் பார்க்கிங், கார் நிறுத்தி அங்கே நிறுத்தி இருக்கிறவங்கள
இந்த பஸ்ஸு கொண்டு போய் அங்கே கார் இருக்கிற இடத்துல விடும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குதாங்க. இது வந்து புதன்கிழமை தொடங்கி மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் புதன்கிழமை தொடங்கி அப்படியே ஒரு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை முடியும். திங்கட்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு வைப்பாங்க. திங்கட்கிழமை வந்து ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு அங்கே ப்ரேயர் நடக்கும். ஊழியத்துக்கு போவாங்க. நாங்களும் வந்து இயேசு கிறிஸ்து டிபிஎம் சபையில் சேர்ந்துக்க போகிறோம், நாங்களும் ஊழியம் செய்ய போகிறோம், ஊழியக்காரர் வாங்க போகிறோம், அப்பா அம்மா விட்டுட்டு வரவங்களும் அங்கே ஊழியம் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இந்த அந்த நிகழ்ச்சி திங்கட்கிழமையோட முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது எல்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த 5 நாளும் மதியம் நைட்டு சாப்பாடு போடுவாங்க. சனிக்கிழமை நைட்டு மட்டும் சாப்பாடு கட்டு பாஸ்டிங். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை நைட் சாப்பாடு, இந்த மாதிரி போயின்னு இருக்கும். இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் வந்து இந்த கிறிஸ்தவத்தின் அடிப்படை இவங்க தான். 100 வருடத்துக்கு மேலாகுது இந்த டிபிஎம் பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பிக்கப்பட்டு. இவருடைய சத்தியம் வந்து இவருடைய சொல்லும் பைபிள் விளக்கங்கள் வந்து மற்றவங்கள கவர்ந்து நிறுத்திடும், மற்றவங்கள பயமுறுத்திடும். யாருடைய பிரசங்கம்? டிபிஎம் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பிரசங்கம், பைபிள் விளக்கங்கள் அவங்க தான் மற்ற எல்லா சபையாருக்கும் ஒரு அடிப்படை பைபிள் விளக்கத்தை கொடுத்தது. ஏன்னா இதை பார்த்து மற்றவங்கள இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இதை சொன்னால் மக்கள் நல்லா குழுக்குள்னு கேட்பாங்களே, இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்களே அப்படின்னு மற்ற சபைகள்லாம் சிஎஸ்ஐ, இப்போ ப்ரேட் பெண்டிகாஸ்ட்டு எல்லாமே இதுமாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரலோகம், நரகம், அவங்களுடைய மெயின் பிரசங்கமே தான். பரலோகம், நரகம், அப்புறம் ரகசிய வருகை, அப்புறம் 144,000 பேர்கள். அப்படி அதை வந்து நாங்கள் தான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தான், வேறு யாரும் கிடையாது, நாங்கள் தான் அப்பா அம்மா விட்டுட்டு வந்து இங்கே ஊழியம் செய்கிறோம்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கோ, மாத்தட்டிக்கோ. நாங்கள் தான் உண்மையான ஆழமான சத்தியமாக, ஆழமான வேத விளக்கமா இவங்களுக்கு. இவங்க ஆழமான வேத விளக்கத்தை கேட்டு எத்தனை பேர் இங்கே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்னு தெரியல. இவங்க இப்போ பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் ஆகலையா, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களே அதை கொஞ்சம் ஆராய்ந்து சொல்லுங்கள். ஏன்னா பெந்தேகோஸ்தேக்காரர் சர்ச்சுக்கு போகிறவங்க, காலகாலமாக போகிறவங்கள, ரொம்ப தீவிரமாக போகிறவங்கள, அவங்க வைக்கிற மீட்டிங்கெல்லாம் போகிறவங்கள கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் வியாதி இல்லாத இருக்கிறீங்களா, வறுமை இல்லாத இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி அங்கே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை விவரமும் இவங்க சொல்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்ற ஒரு விவரத்தை இவங்க சொல்கிறது கிடையாது. பரலோகத்துக்கு வழி காட்டுறாங்க. பரலோகத்துக்கு பாதை அமைச்சதே இவங்க தான். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பரலோகத்துக்கு பாதை அமைச்சதே இவங்க தான். இவங்கள பார்த்து நிறைய பேர் பாதை அமைக்கிறேன், நான் பரலோகத்தை சேர்த்துறேன் எங்களுடைய சபைக்காரர்களை அப்படின்னு பல பெந்தேகோஸ்தே இண்டிவிஜுவல் தனி பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இன்னைக்கு ஆரம்பித்து அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி காசை கலெக்ஷன் பண்ணி தனிப்பட்ட ஒரு சொத்தை தான் சேர்த்துக்கிறாங்க. இப்போது மோகன் சிலாசரசும் இதே தான் பேசுகிறாரு. பரலோகம் நரகம், சபை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சரீரம் முக்கியம்னு சொல்கிறது கிடையாது. இந்த சத்தியமாகப்பட்டது இந்த மனித சரீரத்தை குறிக்குது, அது சரீரம் முக்கியம்னு சொல்கிறதே கிடையாது. இந்த வசனத்தை வச்சு மேலே பரலோகம் நரகம், சபைன்னா 50 பேர் 1000 பேர் கூட்டத்தா சபை அப்படின்னு இவங்க மக்களை ஏமாற்றி மிரட்டி மக்களை இது மாதிரிலாம் வழிநடத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னால் கூட்டமாக உட்காந்து கதை கேட்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு காலிக்கு தசம பாகன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி காசை வாங்கி தங்களுடைய கல்லாக்களை நிரப்பி அங்கங்கே வந்து பல 1000 கோடிகளை போட்டு கட்டடங்கள் தான் கட்டிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு கட்டடங்களை கட்டுறாங்க. இவர்களை அங்கே உட்காந்துன்னு பாட்டு பாடியும் கைத்தட்டியும் காணிக்கை வாங்கியும் சுகபோகத்தில் இருக்காங்க இந்த பாஸ்டர்கள். ஏன்னா ஆலயம் நடத்துகிறவங்க, சர்ச்சு நடத்துகிறவங்க, சர்ச் ஓனர்ஸ், பால் தினகரன், எவாஞ்சலின் பால் தினகரன், இவங்கெல்லாம் வந்து கர்நாடகாவில் போய் சொகுசு காரும் சொகுசு பங்களாவும் வாங்குற அளவுக்கு பெரிய ஆகிட்டாங்க, ஏரோப்ளைனில் போகிற அளவுக்கு பெரிய ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இவர்களுடைய இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய தவறான விளக்கத்தை இவங்களும் அதை எடுத்து உலகம் முழுதும் பரப்பி தங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை அதிகரிச்சுன்னு போகிறாங்க. இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய அந்த இடம் இருக்குது 50 ஏக்கர், பல கட்டிடங்கள். ஏன்னா இதுக்கு செலவானதே பல லட்சம் கோடிகளாக. இந்த 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 பணத்தை ஒரு 1,00,000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். வீடு கட்டி கொடுத்துருந்தா அவங்க சுகபோகமாக கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இந்த ஏழைகளிலிருந்து காசை வாங்கி இவங்க ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுக்கிட்டு வர மக்களை வறுமையிலே வச்சுருக்காங்க. இவங்களை பின்பற்றுறாங்க பாரு, இவங்க சபையார், இவங்கள வறுமையிலே வச்சுருக்கிறது தான் இவங்களுடைய சாதனை. இவர்கள் செய்கிற சாதனை என்னன்னா, தங்களிடம் வருகிறவர்களை
காலகாலமாக கஷ்டத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியமின்மையிலும் வியாதியிலும் தள்ள வேண்டியதான் எங்களுடைய ஒரே நோக்கம், குறிக்கோள். அதுதான் இவங்க தீவிரமாக செஞ்சுன்னு இருக்காங்க. யாரு? இந்த கிறிஸ்துவ கூட்டங்கள், ஆன்மீக கூட்டங்கள், மத பிரச்சாரங்கள் எல்லாம் என்ன சாதனை செஞ்சுக்கின்னு இருக்காங்கன்னா இதுதான். மனுஷனுக்குள்ள வியாதி அதிகரிக்கிறாங்க, குடும்பத்தில் பிரச்சனைகளை அதிகரிக்கிறாங்க. இந்த வேதத்திலிருந்து வாழ்க்கையை மையமாக வச்சு இவங்க விளக்குறது கிடையாது. ஒரு வளமான வாழ்க்கைக்கு இவங்க வழி சொல்றது கிடையாது. ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயத்தை இந்த பைபிள்லேருந்து சொல்றது கிடையாது. இந்த ஆரோக்கியத்துக்கு, சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம் பைபிள்லேருந்து சொல்றது கிடையாது. கிட்டே எப்படி ஃபெயிலியர் ஆகாத பார்த்துக்கிறதுக்கு இந்த பைபிள்லேருந்து விளக்கம் இவங்களுக்கு தெரியாது. ஆர்டி எப்படி ஃபெயிலியர் ஆகாத இருக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த பைபிள் ரகசியங்கள் தெரியாது. வறுமை வியாதி நீங்கி நம்ம அந்த உலகத்தில் ஆனந்தமாக சந்தோஷமாக வழி இல்லாத வாழ்றதுக்கு எந்த ஒரு மறைப்பொருள் விஷயமோ இந்த பைபிள்லேருந்து இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியாது தான் போய்க்கின்னு இன்னைக்கு பூலோகத்தில் எப்படி ஆரோக்கியமாக வளமான வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்லாத பரலோகத்துக்கு பாதை அமைத்து கொடுக்கிறார்கள். பரலோகத்துக்கு தங்கத்தினால் ரோடு போட்டு மக்களை அதிலே நடக்க வைக்கிறார்கள். இந்த போலி கிறிஸ்தவர்கள், பொய்யான வேத புரட்டர்களை நாம் விட்டு விலக வேண்டும். நாம் விட்டு விலகினால் மட்டுமே நாம் வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடலிலே வலி நீங்கிய வாழ்க்கை வாழ முடியும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.